வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையார்லேருந்து குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி இது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் செய்யும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் 11/5/2025 அன்று வாக்கிய முறைப்படி அவர் பயிற்சி ஆகிறார். திருக்கணிதப்படி 14/5/2025 ஒரு 2 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது காலம் வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடம் செல்கிறார். இப்போ இந்த குரு பகவான் நமக்கு எப்படி நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இயற்கையாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் வீட்டில் பிறந்தவங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம். சுக்கிரன் வீடு அப்படிங்கிறது ரிஷபமும் துலாமும். இந்த வீட்டில் பிறந்தவங்களுக்கு குருவால் பொதுவாக எந்த நன்மையும் இருக்காது. குரு பகவான் கொஞ்சம் இடைஞ்சலை பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்குது. இயற்கையாக குரு பகவான் அட்டமாதிபதி. அப்போ இந்த குரு பகவான் இது வரைக்கும் நம்ம ராசிக்குள்ளே இருந்தார். அவர் 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்த்திருந்தார். பொதுவாக ஜென்மத்தில் குரு வருவது சிறப்பு இல்லை அப்படிம்பாங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குரு இருந்தது ஒரு சிறப்பான அம்சம் தான். இப்போ 2ஆம் இடம் வருகிறார். இப்போ இந்த 2ஆம் இடம் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன மாதிரி நன்மையை செய்வார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் வருவது சிறப்பான பலனை செய்யும். குரு 2ஆம் இடம் வந்தால் நிறைய காசு பணம் கைக்கு வரும். ரொம்ப நாளாக நீங்கள் எங்கேயோ ஒரு பேமெண்ட்டு கொடுத்துட்டீங்க, அவங்க இழுத்து அடிக்கிறாங்க, வரலை அந்த பேமெண்ட்டு அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அந்த பேமெண்ட்டு கைக்கு வந்துடும். பெரிய பெரிய பேமெண்ட்டாக இருந்தால் கூட அது நமக்கு ஒரே ஷாட்டில் நம்ம கையில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி. அப்போ தன லாபங்கள் நல்லா இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும், குடும்ப உறவுகள் மேம்படும். இப்போ இந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதை வைத்து தான் நம்ம சொல்கிறோம் குரு நல்ல விஷயத்தை செய்கிறார். பொதுவாக குரு பார்க்குற இடம் சுபிட்சம் பெறும் அப்படிங்கிறதுல ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கிறதோ இல்லை பார்க்குறதுக்கோ பெரிய பலனை நம்ம எடுத்து சொல்கிறது கொஞ்சம் சிரமம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருந்து தனது 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது அவருடைய சொந்த வீட்டையே பார்க்குறார். அப்போ அந்த இடம் வலு பெறுவதாகத்தான் நம்ம இங்கே கருத்தில் எடுக்கணும். அப்போ அஷ்டமஸ்தானத்தை அட்டமாதிபதி பார்வை பெறும்போது அப்போ சில கஷ்டங்களையோ இல்லை துன்பத்தையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பிறவி ஜாதகம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது, நல்ல தசாபுத்திகள் நடக்குதுன்னா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், கையில் தனம் காசு பணம் நிறையா வரும். ஆனால் அதே சமயத்தில் சில அவமானங்களையும் சந்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது ஒரு நல்ல அமைப்பு. குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் கும்பத்தை பார்க்குறார். இப்போ குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ஏதாவது நமக்கு இப்போ லேகிங் இருக்குது, சரியாக நடக்கலை சென்ற ஆண்டுகளில் அப்படின்னா இப்போ தொழில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உட்காரும்போது காசு பணம் வரும் அப்படிங்கிறத முதல் நம்ம எடுத்த உடனே சொன்னோம். காசு வரணும்னா ஒன்று வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்லைன்னா நமக்கு தொழில் நல்லா நடக்கணும். அப்போ இது ரெண்டும் நல்லா நடக்கும் அப்படிங்கிறத இந்த பயிற்சியில் நம்ம உறுதியாக அறுதிட்டு கூறலாம். அப்போ உங்களுக்கு வருமானம் வருவதற்கான சகல விஷயத்தையும் செய்யும். கொஞ்சம் நோய் உபாதைகளை ஏற்படுத்தும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் ஏதாவது கொஞ்சம் இடைஞ்சல்களை கொடுக்கும், உடல் ரீதியான உபாதைகளை இந்த குரு பகவான் கொடுக்கத்தான் செய்வார். சரி, கல்யாணம் பண்ணலாமா இந்த வருஷம் அப்படின்னா குரு 2ஆம் இடம் வரும்போது கல்யாணம் திருமணம் செய்யலாம். அதனால் அது செய்யலாம். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகள், அதாவது பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, படிப்பு விஷயத்தில் குரு பகவான் சாதகமாக தான் இருக்கார். எந்த கெடுபலனையும் செய்ய மாட்டார் அப்படின்னு அறுதிட்டு சொல்லலாம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த சுக்கிரன் வீட்டில் பிறந்த, அதாவது ரிஷபத்திலேயோ இல்லை துலாத்திலேயோ பிறந்தவர்களுக்கு குருவால் நன்மையே இல்லை அப்படிங்கிறத நம்ம அறுதிட்டு சொல்லலாம். பொதுவாக குருவுக்கு பரிகார ஸ்தலங்கள் நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும். இது எல்லாராலையும் கையாள முடியுமாங்கிறது தெரியாது, செஞ்சு பாருங்கள்.
சைவ உணவை சாப்பிடக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார் இந்த குரு பகவான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ அசைவம் உணவு சாப்பிடக்கூடியவர்கள் கொஞ்சம் தவிர்க்க முடியுமான்னு பாருங்கள். இந்த ஒரு ஆண்டு காலத்தில் இது ஒரு பரிகாரம். அல்லது இல்லை சார், நாங்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஃபேமிலி, எங்கள் குடும்பத்தில் அது இல்லாமல் இருக்காது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் வியாழக்கிழமை அன்றாது இந்த அசைவ உணவை, அதாவது முட்டையும் சேர்த்து அதையும் இல்லாமல் சாப்பிடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கெடுபலன்கள் குறையும். இது ஒன்று தான் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரம். அதனால் குடும்ப உறவுகள், திருமண உறவுகள் நல்லா இருக்கும், கையில் காசு பணம் நிறையா வரும், தொழில் நல்லா நடக்கும், உத்தியோகம் நல்லா நடக்கும், வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, சிறப்பாக இருக்கும். நோய் உபாதைகளை ஏற்படுத்தலாம், கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கலாம். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதற்காக சைவ உணவை நம்ம சாப்பிட்றதுக்கு பழகிக்கிட்டோம்னா நம்ம இந்த குரு பயிற்சியில் பயப்பட வேண்டியதில்லை. அதனால் பயப்படாமல் இருப்பதற்கு இந்த எளிய பரிகாரத்தை கையாண்டால் இந்த பயிற்சி சிறப்பானது.